பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குருபேட்டை வந்திருந்தோம். குருபேட்டை கூட வந்திருந்தோம். நம்ம காயில் நாயப்பனோட வந்திருந்தோம். இப்போ அவர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உமிழிகளை வந்து கொஞ்சம் லேட்டாக போகிறாரு. நாங்கள் ஆகஸ்ட் 15 உமிழிகளா சுதந்திர தினத்துக்கு எங்களுக்கு இருக்கலான்றதுனால இன்றைக்கி கிளம்புறோம். ஏன்னா இன்றைக்கி போனால் தான் நான் லேயில் போய் தங்கினா தான் நாளைக்கு நான் உமிழிகளா போக முடியும். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஆகஸ்ட் 15 வந்து உமிழிகளா. இன்னைக்கு ஆகஸ்ட் 14. இன்னைக்கு ஆகஸ்ட் 14, 15 வந்து உமிழிகளா இருக்கலாம்னு பார்க்குறோம். நம்ம இந்தியா சுதந்திரம் நாளைக்கு நம்மளுடைய சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம உம்லிங்களா இருப்போம். ஆமாம். ஓகே, மற்ற ரைடர்ஸோடைய பைக்கில் இருக்கு பாருங்க, இருட்டாக தான் இருக்கு. என்ன வரும் டாப்ல ஏறி வரோம் இல்லையா, அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. ஏறி இறங்கணும் இல்லையா? முன்ன நம்ம டவுன் லேலேருந்து ஏறி வரும்போது இல்லை ஆமாம், சடனாக ஒரு மணாலி பீக் ஏறும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த இது பயப்படாதீங்க. ஒரு சின்ன ஒரு அந்த லைட்டாக ஒரு தலைவலி, அதுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ரிகாஷன்ஸ் அதே தேவைப்படுது. எனக்கு மாத்திரம் தேவைப்படல, உங்களுக்கு தேவைப்படுது, கொஞ்சம் பயப்படுறீங்கன்னா எடுத்துகிட்டு வாங்க. ஹை ஆல்டிடியூட் சிக்னஸ் மாதிரி இல்லை எடுத்துகிட்டு வந்து போடுங்க. அதெல்லாம் நான் சேஃப்டி தான் அதெல்லாம். ஏன்னா எல்லாரோட உடம்பு ஒரே மாதிரி இருக்காது. இருந்தாலும் பயப்படாதீங்க. கற்பூரம் அப்புறம் ஆக்சைலம். பிரியன் ராஜா பைக் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாப்பில் வந்தாச்சு. நக்கீலா டாப்பில் இருக்கிறோம் இப்போ. அது பெருசு 12 லட்சம். 16. 16, இது 15. செகண்ட் பிக் போலாமா? ஓகே. இந்த இடத்தான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே அப்புறம் ஃபுட்டெல்லாம் கிடைக்குங்க. சர்ச்சுக்கு அப்புறமா டவர் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அப்படியே 60 கிலோமீட்டர் நினைக்கிறேன். என்னப்பா 50 50 60 வரும். 50 60 வரும். 50 60 கிலோமீட்டர். நம்ம போகலாம்ப்பா, டைம் ஆகுது. இப்படியும் போகுது எல்லாம். இவங்க ஷார்ட் கட்டை ரெடி பண்ணி விட்டுக்கிறாங்க. மண்டரோடு தான் அப்படின்னு போகலாம். இந்த பக்கம் ட்ரையாக இருக்குது, இதே சுற்றிட்டு போயிட்டோமா? ஒரு டாப் வந்திருக்கோம், லார்ஜ் ஷூட்ல 16,600 feet வந்திருக்கோம். பிரியன் ராஜா பைக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லார்ஜ் இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லார்ஜ் டாப். ஹெல்மெட் கூட ஏன் கழட்டாமல் இருக்குன்னா அவ்வளோ காற்று, சுசுன்னு காற்று. இன்னும் ஃபுல்லாக சில்லுன்னு ஆகிடுமேன்னு சொல்லிட்டு கழட்டாமல் அப்படியே உட்காந்துருக்கேன். ஒர்க்கர்ஸ் நாங்கள் சாப்பிட்றாங்க. பாங்கன்ற ஏரியாவிலேருந்து 30-40 கிலோமீட்டர் ஒரு இது நடந்துருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் வர வேண்டியதாக இருக்கும். ஏன்னா எல்லாம் ரோடு இருக்கிறனால நல்லா ஜல்லி போட்டு வச்சுருக்காங்க. வரவங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வாங்க. இது ரோடு வந்து சிங்கிளாக இருந்தது. போன டைம் வரும்போது சிங்கிளாக இருந்தது ரோடு. ஒரு வண்டி போகிற மாதிரி தான் இருக்கும் ரோடு. இப்போ என்ன பண்ணாங்க, உடச்சி பெரிய ரோடை போட்டுருக்காங்க எல்லாம். அதனால் பார்த்தீங்கன்னா 30-40 கிலோமீட்டர் ஒரு ரோடு வந்து ஜல்லி போட்டு வச்சுக்கிறாங்க. வரும்போது பார்த்து வாங்க.
பண்ணிக்கிறாங்க, நல்லா ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிறாங்க. வரும்போது நல்லா ஸ்லோவாக வாங்க. எவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்கோம் இது வரை ஆஃப் ரோடு? வந்து ஒரு 50 கிலோமீட்டர் மேலே வந்துருப்பான். 50 கிலோமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஸ்பாட்டை பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். மணாலி டு லே ஹைவேல வரும்போது இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது அந்த பாங் அப்புறம் விஸ்கி நல்லா இந்த 2 ஏரியாவுக்கு இடையில வரும். இயற்கையாகவே ஃபார்ம் ஆயிருக்கிற ஒரு வளைவு. இந்த மலையில் இயற்கையாகவே ஃபார்ம் ஆயிருக்கிற வளைவு அழகாக இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் ரைட் பண்ணும்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த பிளேஸை. சுற்றிக்கு ஒரு 100 கிலோமீட்ரு, லேக் ஒரு 140 கிலோமீட்டர் இருக்குது மொத்தம். இப்போ தானே இப்போ ஒரு 20-30 கிலோமீட்டர் ரோடு நல்லா இருக்குது. அதுக்கு முன்னே ஒரு 60 கிலோமீட்டர் மேலே ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அது எப்படியும் கிராஸ் பண்ணி வரது 2-3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஒரு டெசர்ட் பிளேஸில் நின்றுட்டுருக்கோம். ஆமாம், அந்த இடத்துலையாவது கொஞ்சம் லாரிங்க அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. எதுவுமே வரல. லாரிங்க வந்து எல்லாம் பூரா மண்ணை வாரி எல்லாம் பூரா அடிச்சுட்டு போயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க இந்த சுத்தூரம். இந்த ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா 17,482ங்க. தங்களங்களா
वो बाइक चलाऊंगा ना वो जो आप चला रहे बोले मैंने सर अकेले अकेले किस सर 17,482 सिक्किम में ऊपर भी ऐसी फीलिंग नहीं है पता है क्या பாங் 65 மணாலி 364 சண்டிகர் 623 லே 111 டைம் இப்போ என்ன ஒரு 4 மணி இருக்குங்களா? 4 உப்சி 60 ரும்தேவா ரும்சே 28 நீ ஸ்நாக்ஸ் சாப்பிடுறப்போ சார் ஹை ஆல்டிடியூட் வந்தால் வேகமாக நடக்காதீங்க. கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க வேகமாக நடந்தால் கொஞ்சம் அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். எனக்கே பாருங்க கொஞ்ச நேரம் வக்காண்டி போனால் நல்லா ஆயிடுச்சு. கொஞ்சம் வாஷ்ரூம்க்கு போகலான்னு கொஞ்சம் வேகமாக நடந்து போயிட்டேன் பாருங்க. அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு ரிட்டர்ன் வரேன், ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னால் ஒரு நிமிஷம் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் வேகமாக நடந்து தப்பாக போச்சு. ஹாங்லாங்ல டாப்பில் இருக்கோம். 17,482. கொஞ்சம் கரகரன்னு ஆயிடுச்சு வாய்ஸ். லைட்டாக கோடு பிடிச்ச மாதிரி அதுக்குள்ள. ஏன்னா அப்பப்போ ஆக்டிவிட்டி வந்துருங்க இல்லையா, அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல போய் நாக்கு ஃபீல் பண்ணி எப்பா சரியான போச்சு. என்ன போட்டோ ஓடிட்டு இருக்கு பாருங்க. இந்த சைடு அப்படியே போயிட்டா 201 கிலோமீட்டர். கரூருக்கு 14 கிலோமீட்டர். அப்புறம் பெட்ரோல் பங்க் இன்னொரு 2 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர். பெட்ரோல் பங்க் இருக்கிறது 6 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர் மட்டும் போனோம். இப்போ கரூர் தாண்டி அங்கே பெட்ரோல் ஸ்டேஷன் போயிட்டு ஃபில் பண்ணிட்டு திருப்பி வரணும். ஃபுல்லாக பைக்கர்ஸ் தாங்க இருக்கிறாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு வந்திருக்காங்க கூட எல்லாம். கரூர் இருக்க மிலிட்ரி கேண்டீன் வந்தாச்சுங்க. தோசை பாயிண்ட் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இல்லை அது அங்கே இருக்கும், அதே தான் இங்கிட்ட சேர்த்துக்கிறாங்க. அதே தான். இப்போ கரூரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம தோசை எல்லாம் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டெக்கத்தண்ணா இருக்குது. பைக்கர்ஸ் பைக்கர்ஸ் 10 கரூர் இருக்க மிலிட்ரியுடைய அந்த மிலிட்ரி கேண்டீனுடைய தோசை பாயிண்ட்டு
அது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. அதுக்கு பதில் தான் புதுசாக தந்துருக்காங்க. அதுக்கு பதில் தான் அங்கே பைக்கர்ஸ் டென்னு புதுசாக ஓப்பன் பண்ணிட்டுக்கிறாங்க இந்த பில்டிங்கில். ஆர்மி கேன்டீனே தான் இது கூட. சரி போகலாம். இங்கே பாருங்கள் டெக்காத்லான் கூட வந்துட்டுக்குதுங்க. பார்த்தீங்களா டெக்காத்லான் ஸ்டோரும் இருக்குது இங்கே. இப்போ கரூர் இருக்கிற மிலிட்ரி கேன்டீனில் இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் டென். இங்கே என்னென்ன அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கரி வெரைட்டிஸ் கூட இருக்குது. கண்டிப்பாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறமா ட்ரை பண்ண போகிறோம். பார்த்தீங்களா இதெல்லாம் கரூர் அவைலபிளாக இருக்குது. எங்கே இருக்கு எங்கே இருக்கு? ஓ நாங்கள் ஆர்டர் பண்ண இட்லி சாம்பார் சட்னி வந்தாச்சு. மசால் தோசை சொல்லியிருந்தேன் அது வந்தாச்சு. தோசை நம்ம உருது மாதிரி தான் இருக்குது. ஆனால் முன்ன இருந்த கடற்கரை கொட்டை சட்னி இருக்குது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. பட் ஆனால் இவ்வளோ தூரம் வந்து இத்தனாயிரம் கிலோமீட்டர் கடந்து வந்து நம்ம ஊர் தோசை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய இது பாருங்கள். மைதா மாவில் போடாத ஒரு தோசை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆர்மியுடைய அவங்க விற்கிற திங்ஸுங்க. இது எல்லாமே ரைடிங் பேண்ட் மாதிரி இருக்கு. பட் ஆனால் இல்லை நார்மல் பேண்ட்டு தான் இந்த மாதிரி மாடலில் இருக்குது. அப்புறமா வார்ம் பஃப் ஜாக்கெட்டு. எவ்வளோ இது காஸ்ட் இப்போ இதுன்னா? கொய்ச்சாவா? கொய்ச்சா அது டெக்கத்லான் ஸ்டோரா இது? ஆனால் கொய்ச்சான் டெக்கத்லான் இது இருக்கு. ₹1200. 1200. இது எவ்வளோ இது? 3000. இது ரேட்டு தான். கரூர் இருக்கு. பெட்ரோல் எனக்கு தெரிஞ்சு போட்டால் தெரியும் எவ்வளோ இருக்குதுன்னு. இன்னுமே பாயிண்ட் இருக்கு. பெட்ரோல் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து 5 லிட்டருக்கு மேலே இருக்கும். 12 லிட்டர் பெட்ரோல் தான் கலைக்குது. கேன்ல இதை பாருங்க, கேன்ல ஃபில் பண்ண பாருங்க, அது அப்படியே இருக்கு. காலையில் ஃபில் பண்ணது அப்படியே இருக்குது. இப்போ ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் எனக்கு கெஸ்டிங் 5 லிட்டர் பெட்ரோல் இருக்கும். இன்னொரு 12 லிட்டர் போட வேண்டியதாக இருக்கும். இன்னொரு 12 லிட்டர் போட. ஏன்னா பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு. அங்கே போட்டது ஃபுல் பண்ணது அந்த ஊர் என்ன தண்டியில் போட்டோம். தண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணேன். இப்போ வந்து 9 சில்லரை பெட்ரோல் பிடிச்சிங்க. அப்போ 10 லிட்டர் 10.80 அப்படின்னா 11 லிட்டர் கிட்ட. 11 லிட்டர் கலைக்குது. 10.8 கலைக்குது. இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறது மாஹேக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கோம். எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரியல. டுவர்ட்ஸ் அந்த ஹான்லே வில்லேஜ் போகும்போது டீ வந்துச்சுப்பா. ஓகே பை சார். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹோம் ஸ்டே, கேம்ப் ஸ்டே, டென்ட் ஸ்டே இப்படி இருந்துச்சு. நாங்கள் எங்ககிட்டே ஓன் டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசினோம். சரி ஓகே எவ்வளோப்பா டோட்டலாக சார்ஜ்? 300. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டென்ட்டு இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் சப்பாத்தி வந்து 2 பேருக்கு சப்பாத்தி சொல்லியிருக்கோம். இது எல்லாமே சேர்த்து 300 ரூபாய். ரொம்ப நாள் ஆச்சு டென்ட்டு நாங்கள் டென்ட் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் பிரிக்கிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். கீழே தான் நிறைய தான் கொடுவாரு. கூட விட்டுச்சு. இல்லை அந்த கூட அது அது
இதுனா வர வழியில ஃபுல்லா எத்தனை நாள் மலை தெலுங்கானா மலை வர ஆமா ஃபுல்லா மலை மலை சேர போட்டேன் டீ வந்துருச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணாலிலேருந்து இங்கே கரூர் லே வரையும் வந்தோம் உப்ஷிக்கு வந்துட்டு அப்படியே கூட வந்துட்டு இருந்துக்கலாம் அங்கே வந்துட்டு திருப்பி கரூரில் போயிட்டு मैट्रेस ओके एक ही बस भाई हो जाएगा हाँ देखो आएगा तो दोनों लगाओ नहीं आता तो एक लगाओ ठीक है ना अच्छा भाई अच्छा थैंक्स आप लोग हिंदी काम में आता है ना हाँ कम आता मुझे कम आता आपको ज्यादा है हाँ ऐसा आपको काम आता है உனக்கு கொஞ்சமா ஹிந்தி தெரியுது ஆமா கம் कहाँ था समुद्र जी जाने उमलिंगला इतना देर क्यों है सुबह निकाला था सुबह यहाँ से निकल को वहाँ नहीं नहीं जाता आज आज मनाली से ओ बहुत दूर से है ये பெரியவர் தான் ஹோம் ஸ்டே இங்கே நடத்திட்டு இருக்காரு அப்புறம் மேட்ரஸ் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காரு आदमी चावल खाएगा चावल राइस வேணுமா नहीं रोटी बस रोटी बस चावल खाएगा तो चावल ही बना रहे அது ரைஸும் பண்ணிட்டு இருக்காங்க राइस வேணுமான்னு கேட்குறாங்க चपाती दाल बस भाई खाली रोटी बस बस இன்னைக்கு மணாலிருந்து இந்த நேரா இப்போ கரூருக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு 60 கிலோமீட்டர் மேல எல்லாம் ஆஃப் ரோடு ஃபுல்லா இருந்தது இன்னைக்கு வந்த வழியை சொல்றாரு மணாலிருந்து வந்தோம் ஏன்னா ரோடு கன்செஷன் பண்ணுறாங்க சிங்கிள் ரோடெல்லாம் பூரா பார்த்தீங்கன்னா டபுள் ரோடு போட்டதுனால பயங்கரமான ஜல்லி போட்டு எல்லாம் நிறைய அங்கங்கே ஜல்லி போட்டு விட்டுக்கிறாங்க அப்படியே வண்டி சும்மா சடன்னு குதிக்குது பாடி பயங்கரமான பெயின் சாதாரண கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 460 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் நினைக்கிறேன் மணாலி லேட் மணாலி நான் அவ்வளோ கடலே நின்றேன் நான் போய் 35 கிலோமீட்டர் போயிட்டு வந்தல ரெண்டு மூணு போயிருந்தேன்ல இன்னைக்கு ரைடு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 380-90 கிலோமீட்டர் வரும் ரைடு இன்னைக்கு அவ்வளோதான் 480 வரும் ஏன்னா கரூர்லேருந்து அந்த உச்சிலேருந்து கரூருக்கு தாண்டி பெட்ரோல் பங்க் தான் போயிட்டு வந்தோம் அது 35 கிலோமீட்டர் போயிட்டு பெட்ரோல் வண்டியில் ஃபில் பண்ணிட்டு திருப்பி கேனில் ஏன்னா இப்போ நம்ம உம்லிகளாக்கு ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம்னா கரூர்லேருந்து 300 கிலோமீட்டர் போகிறதுக்கு ரிட்டர்ன் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் ஸோ 600 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட பெட்ரோல் ஸ்டாக்கில் இருக்கணும் ஏன்னா இந்த கரூர் விட்டால் திருப்பி பெட்ரோல் நம்ம எங்கேயும் ஃபில் பண்ண முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அந்த 2 கேனு 10 லிட்டரு டோட்டலாக 10 லிட்டரு வண்டியில் ஒரு 17 லிட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம் நீ தண்டின்ற ஒரு ஏரியாவில் பெட்ரோல் போட்டால் நீங்கள் எல்லாம் ஒரு 10-11 லிட்டர் பெட்ரோல் தான் குடிச்சிருக்கு 10-800 பெட்ரோல் இன்னைக்கு குடிச்சது இன்னைக்கு எவ்வளோ 400 கிலோமீட்டர் வந்துக்குது 400 கிலோமீட்டர் வந்துக்குது எதுக்கு 11 லிட்டருக்கு ஆனால் ரோடு வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு அதில் குளிச்சு இப்படி வந்து சேர்ந்துச்சா பரவாயில்ல 30 மேலே மைலேஜ் ஆச்சரியம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு 200 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் பெட்ரோல் பாயிண்ட்டே குறைய ஆரம்பிச்சிச்சு 200 கிலோமீட்டர் வரையும் பெட்ரோல் பாயிண்ட்டே குறையில அது நானும் பார்த்துட்டே தான் இருக்கிறேன் எப்போ கம்மியாகும் ஏன்னா ஒரு கணக்கு தெரியல நம்மளுக்கு எவ்வளோ கம்மியாகுதுன்ட்டு அப்படின்னா 6 லிட்டர் பெட்ரோல் இருந்துக்குது ஏன்னா நாங்கள் முன்ன ஒன் டைம் போகும்போது இந்த ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது காலையில் காமிக்கிறேன் இப்போ சவுண்ட் ஏற்கனவே போகும்போது பார்த்துருக்காங்க ஆனால் அப்போ தங்குற ஐடியா இல்லை அதனால் வரும்போது எங்களுக்கு ஒரு யோசனை இருந்தது எங்களுக்கு கேட்கலாம்னு சொல்லிட்டு கேட்டு நான் பார்க்கலாம் தேடினே தான் வந்தேன் இதே ஃபஸ்ட்டு புக்கை மைண்டில் வச்சுட்டு வந்திருக்காரு அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஹோம் ஸ்டே மாதிரி போடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தோம் டுவர்ட்ஸ் இப்போ நம்ம இல்லை எனக்கு இது பெஸ்ட்டாக ஏன்னா வந்தது டென்ட் போடாமே இருந்துச்சுருந்தோம் இதை ஃபஸ்ட்டு ரெண்டு போட்டோம் சரி சார்ஜிங் பாயிண்ட் எங்கே இருக்கு கேட்டுட்டு சார்ஜ் போட்டுருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய டென்ட் ஸ்டேயில் ஸ்டே பண்ண போகிறோம் மணாலி டு கரூர் வந்து இன்றைக்கி ரைட் பண்ணோம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பார்த்தீங்கன்னா உம்லிங்களால் இருக்கணும்னு ஒரு எய்முக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ அடிச்சு பிடிச்சிட்டு வந்தோம்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரியன் ராஜா ரைட் சேனல். நாங்கள் கப்பல் ரைடர்ஸ் ரமா லக்ஷ்மி அண்ட் ராஜன். ஜெய் ஹிந்த். இந்த டென்ட் ஸ்டே தங்கியிருக்கோம் இல்லைங்களா, கேம்ப் சைட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டின்னு சொல்லியிருந்தோம். ரோட்டி அதுக்கு என்னென்ன எடுத்து வந்துக்கிறாரு பாருங்க. பச்சை பயிர் மசாலா மாதிரி இது, அப்புறம் ஏதோ கீரை சப்ஜி, கீரை, அப்புறம் பட்டாணி. எல்லாம் ஸ்ட்ரென்த்தான ஃபுட் எடுத்து வந்துக்கிறாரு. ஃபுல் ஸ்ட்ரென்த்தான ஃபுட் எடுத்து வந்துக்கிறாரு. ஆமாம் ஆமாம்.